லோகேஷ் கனகராஜும் அந்த படத்துல நடிச்சாங்க இல்லையா, நம்ம சோபின் சாகிருக்கு ஜோடியா நடிச்சாங்க இல்லையா, ரச்சிதா ராம், அவங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல நடிக்க போறாரு, ஒரு லீடா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது என்னடா அது புதுசா இருக்கே அப்படின்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கைதி 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அமீர் கானோட படம் ஒன்று பண்ண போறாரு லோகேஷ். அதுக்கும் முன்னாடி இந்த படம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்தவா நமக்கு என்ன தோணுதுன்னா, 2-3 விஷயங்கள் வந்து இதை ரிலேட் பண்ணணும்னு தோணுது. ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, கைதி 2க்கு வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா சம்பளம் கேட்கிறாரு லோகேஷ் கனகராஜ். அதனால வந்து இந்த படத்தை டிராப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு சோர்ஸ் சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமீர் கான் அவர்கள் வச்சு ஒரு படம் எடுக்க போறாருங்கிறதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் முலநாயன் கமலஹாசனும் சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்க போறாங்க. இது ஒரு 2 ஏஜிங் கேங்ஸ்டர்ஸ் பத்தின கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இப்போ லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா நடிக்க போறாரு. அது ஏற்கனவே மேடையில் வந்து கலாநிதி மாறன் அவர்கள் பேசும்போதே சொன்னார், லோகேஷ் உங்களுடைய அடுத்த பரிமாணம் எனக்கு தெரியும், அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து நடிக்க போறாரு, அவரோட சேர்ந்து ஸ்ருதிஹாசனும் ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஸ்ருதிஹாசன்ல ரச்சிதா ராம் நடிக்க போறாங்கன்ட்டாங்க. ஓ, ரச்சிதா ராம் நடிக்கிறாங்களா, ஓகே ஃபைன். அப்புறம் ரச்சிதா ராமும் லோகேஷ் கனகராஜும் நடிக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரி கதையா இருக்கும்? அப்போ இவர் சொன்ன அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் அந்த காம்பினேஷன் படம் எப்போ வரப்போகுது? அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆமீர் கானோட படம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்கிறாங்க. இப்போ அமீர் கானோட ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கைதி 2வும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் நடிக்க போறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ கைதி 2 வந்து அந்த 70 crores எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? அப்போ கைதி 2 வந்து டேக் ஆஃப் ஆக போகுதா, கண்டிப்பா அது வரப்போகுதா அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் அப்படி சுற்றி 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 பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால லோகேஷ் கனகராஜ் இப்போ அடுத்தது நடிக்க போறார். அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் முலாயன் காம்பினேஷன் படமா, ஆமீர் கான் படமா, கைதி 2 அப்படிங்கிறத விரைவில் அறிவிப்பு வரும். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும்.